பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கோமதி ஆத்திரம் பொறுக்க முடியாமல் கதிரை அவங்க அண்ணனுங்க தப்பு தப்பாக பேசுகிறதுனால அவங்க தான் கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது இங்கே சக்தியில் இருந்துட்டு, அண்ணே பாத்தியாண்ணே, இந்த கோமதி திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போடணுன்றது தான் இந்த குடும்பத்தோட பிளானே. ஏன்னா 5க்கும் 10க்கும் மளிகை பொருளை வியாபாரம் பண்ணி அதில் எம்பிட்டு லாபம் வந்துட போகுது. அதனால தான் குடும்பமாக உட்காந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு சதி வேலையை பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க முத்துவேல் பயங்கர கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முறைக்கிறாங்க. உடனேங்க நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணே இப்படியெல்லாம் பேசாதண்ணே, சத்தியமாக சதியெல்லாம் எதுவும் நாங்கள் பண்ணவே இல்லை. ராஜி ரொம்பவே அதாவது ரொம்ப மன உளைச்சலில் இருந்தா, ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தா, நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தா, அவளோட உயிரை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மான மரியாதையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சக்தியில் இருந்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே, ஆஹாஹாஹா சூப்பர், எங்கள் மானத்தை மரியாதை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த காரியத்தை பண்ணியா? நீ உண்மையாகவே எங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ ராஜியை கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட விட்டுருக்கணும், எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் நீ திட்டம் போட்டு தானே உன் மகனை ராஜி கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன். அண்ணனுக்கும் வேறு பிள்ளைங்க யாருமே இல்லை, ராஜி மட்டும்தான் ஒரே பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணால் ஒட்டுமொத்த சொத்தும் வீடு பங்களான்னு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மகனுக்கு சொல்லி கொடுத்து தானே ராஜி கழுத்தில் தாலி கட்ட சொல்லியிருப்ப. உன்னுடைய புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதா? பின்ன இந்த மாதிரி ஒரு கூரை வீட்டில் இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும். 5-10மா கூவி கூவி விற்று சம்பாதிச்சு உங்களால் என்ன பங்களாவா கட்ட முடியும்? முடியாதுல்ல. அதான் இப்படி உன் மகனை வச்சு நீ செட்டில் ஆயிடலான்னு நினச்சிருக்க. நீ மட்டும் இல்லை, அந்த பாண்டியன் பரதேசி தான் இப்படி ஒரு பிளானை உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தியில் சொல்லவும், அண்ணா போதும் நிறுத்துன, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவ, நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து இன்னும் முத்துவேல்கிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணா நீ எதுவும் பேசாதண்ணே, முத்து அண்ணன் உங்ககிட்ட நான் என்னுடைய மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஒட்டுமொத்த நகை நட்டுன்னு எதையுமே எதுக்காகவும் நான் ஆசைப்படலை. எல்லாத்தையும் நான் எனக்கு மாற்றிக்கணுன்ற ஒரு கெட்ட எண்ணத்துலலாம் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணலண்ணே. ராஜியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக அந்த கல்யாணமும் நடந்திருக்காது. யாருமே முன் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதான் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைண்ணே, எந்த ஒரு திட்டமும் நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. போது நிறுத்து கோமதி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு? எதை வச்சு நீ இப்படி ஒரு பெரிய முடிவை எடுத்து ராஜியோட வாழ்க்கையை கெடுத்த? அண்ணா நான் கெடுக்கலண்ணே, கதிர் மாதிரி ராஜியை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, பார்த்துக்கவும் முடியாது. ஆமாம், இந்த உலகத்திலேயே உன் பையன் கதிர் மட்டும்தான் ரொம்ப யோக்கியம், ரொம்ப நல்லவன், அப்படிதானே? அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. உன் மகனோட ரொம்ப வசதியாக நல்லவன் எல்லாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் போய் உன் மகனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி என் பொண்ணை இப்படி கூரை வீட்டில் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த வீட்டில் ஒரு ஏசி கூட கிடையாது, எந்த ஒரு வசதியுமே இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் என் பொண்ணு இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், உடனே ராஜு இருந்துட்டு, அப்பா அப்படியெல்லாம் நான் கஷ்டப்படலப்பா, இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அத்தையும் சரி, மாமா, என் வீட்டுக்காரர் கதிர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்து, எல்லாரும் உன்னை மிரட்டி இப்படியெல்லாம் சொல்ல வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் என்னால் வந்து உட்கார முடியல. நம்ம வீட்டில் என்னெல்லாம் வசதி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் போயும் இந்த கதிர் பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் உன் தலையெழுத்து தான். தலையெழுத்து இல்லை, உன் தலையெழுத்தவே மாற்றினதோ இங்கே நிற்கிறாளே இந்த கோமதி தான். எல்லாருமா திட்டம் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் பயங்கர கோவமாக பேசவும், சக்தியில் இருந்துட்டு, அண்ணே கரெக்டாக பேசுனேண்ணே, கரெக்டாக சொன்னேன், உன்னுடைய மனசை மாற்றி எப்படியாவது ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டையை போடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், சக்தி அமைதியாரு சக்தி, இங்கே பாரு கோமதி, இதுக்கப்புறம் நான் செத்தனா கூட என் முகத்தில் வந்து முழிக்காத, உன்னை இன்னையோட நான் ஒட்டு மொத்தமாக தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க கோமதி. இப்படி ஆகிப்போச்சே, ஐயோ என்னெல்லாம் இன்னும் நடக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே அழுதுகிட்டு அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ராஜி மீனாவும், அத்தை அழுகாதீங்க அத்தை, எதுக்காக அத்தை இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணிங்க, நீங்கள் இதை இப்படியே விட வேண்டியது தானே? இல்லடி கதிரை
பற்றி தப்பு தப்பாக பேசினாங்க, அதான் ஆத்திரம் தாங்க முடியாமல் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், ஐயோ போச்சு, இனிமே என் அண்ணனுங்க குடும்பத்தோட சேரவே முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பின்னாடி திரும்பி பார்க்கவும், நம்ம பாண்டியனை பார்த்ததுமே இங்கே நம்ம கோமதிக்கு வெலன்னு வந்துடுது. ஐயோ ஏங்க, நீங்கள் எப்போங்க வந்தீங்க? நீ கதையெல்லாம் ஆரம்பிச்சில்ல, அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பா சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க அது வந்துங்க நான் எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ நீ எந்த தப்புமே பண்ணல, இந்த வீட்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, இந்த வீட்டை விடு, எனக்கு கட்டின புருஷங்கிட்ட இந்த விஷயத்த ஏமாத்திருக்க. கதிர் அதாவது அவனுக்கு நானும் அப்பா தான், எனக்கு தெரிஞ்சு தானே எல்லாமே நடந்திருக்கணும். கதிரோட வாழ்க்கை விஷயத்தில் இவ்வளோ பெரிய முடிவை எடுத்துட்டு, அதுவும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு, அதை நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா அப்படின்னா கூட சின்ன விஷயத்தோடு முடிஞ்சிருக்கும், சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிருக்கும். இத்தனை நாளாக என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, போதும் சும்மா அழுது நாடகம் நடிக்காத, இம்புட்டு பெரிய முடிவை எடுத்து என்கிட்ட மறைச்சிருக்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அந்த நம்பிக்கை ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடி கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிது அப்படின்னா திரும்பவும் அதை எடுத்து ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படி தான் இங்கே பார், கண்ணாடி உடஞ்சது தான், நீ என் நம்பிக்கையை உடைச்சது தான். இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது சொல்லாமல் செஞ்சிருப்பேனா கோமதி? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எம்புட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எம்புட்டு பெரிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட கலந்து பேசிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் மற்ற ஸ்டெப்பே எடுத்து வைப்பேன். ஆனால் உன் மேலே நான் அந்த அளவுக்கு நம்பிக்கையும் பாசமும் வச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டேன். ஆனால் நீ எம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. நீயும் மயில் பண்ணதும் ஒரே காரியம் தானே. மயில் இந்த வீட்டுக்கு குழி தோண்டுனா, இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு, நமக்கே துரோகம் பண்ணால் பக்கத்துலேயே குழியை தோண்டி நூக்கியும் விட்டுட்டா எல்லாரையும். அதே மாதிரி தானே நீயும் பண்ணியிருக்க. ஏங்க என்னங்க அவ கூடலாம் என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? பின்ன அவளும் நீயும் ஒன்று தான். அவங்க பண்ணதை விட நீ எக்கச்சக்கமாக டபுள் மடங்காக எனக்கு ஒரு இடியை இறக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக பேசுவோம். கதிர் வந்து நிற்கிறாங்க நம்ம கோமதிக்கு ஆதரவா. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவை ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்கே பாருங்கள், அம்மா ராஜியோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றணும், ராஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுனால தான் என்னை அவங்க கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் அப்போது தாலி கட்டினேன். ராஜி எப்படி என்ன ஏதுன்னு கூட நான் எதுவுமே அப்போ யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போது நானும் அவளும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவளையுமே எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்குமே நல்லா ஒத்து போகுது. நாங்கள் 2 பேருமே நல்லபடியாக தான் இருக்கோம். அப்புறம் என்னப்பா எதுக்காக இவ்வளோ இதுக்கு சீன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துடா, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் என்கிட்ட எதுக்காக உன் அம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் முருங்கை மரம் ஏறவும், உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்கப்பா, எதுக்காக இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சீனு அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிற, பின்ன வேற என்னப்பா பேச முடியும்? நீங்கள் மயில் அண்ணியை சரவணன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஏன் சரவணன் அண்ணன் லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் நீ உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பொண்ணை பார்த்து அண்ணன் தலையில் கட்டி வச்சு அண்ணனோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அண்ணனை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தவே வாட்டி வதக்கி எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணை தானே நீங்கள் பார்த்து தேடி பிடிச்சி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்கு நீங்கள் நம்ம பாண்டியனை கேட்கவும், பாண்டியனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. உடனே கோமதி இருந்துட்டு, டே கதிர் சும்மா இருடா, உன் அப்பா கிட்டே இப்படிலாம் பேசலாமா? இருமா, நான் நியாயத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நடந்த எல்லாத்தையும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி ராஜியோட கௌரவம் போயிடக்கூடாது, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னை வந்து அவள் கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க. அவளோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டுச்சு. ஏன் எனக்குமே ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிச்சின்னு கூட சொல்லலாம். ஆனால் சரவணன் அண்ணனோட வாழ்க்கை அப்படி இல்லையே. அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம். அண்ணனோட வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக இருக்கே, அண்ணனோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் பயங்கர சத்தமாக பேசுவோம்.
எங்கள் பாண்டியன் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டே கதிர் சும்மா இருடா. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இரு கோமதி, எல்லாம் பேசிட்டோம், எல்லாரும் ஒரு பக்கம் இருங்க. ஏதோ சரவணனோட வாழ்க்கையை நான் திட்டம் போட்டு கெடுக்கணும்னு நினச்சி பண்ண மாதிரி தானே இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். ஆனால் இப்படி போய் முடியும்னு யாருக்கு தெரியும்? உடனே எங்கள் கதிரும் சொல்கிறாங்க, அப்போது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இல்லை ஒருத்தரோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றத கண்டிப்பாக நம்மளால் யாராலையுமே கடிச்சு சொல்லவே முடியாது. அம்மா ஒரு நல்ல வாழ்க்கையை தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இதை வச்சு எதுக்காக பிரச்சனை வரணும்? தேவையில்லாமல் யாரும் எதுவும் பேசாமல் தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜியுமே, ஆமாம் மாமா, கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவன். இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கண்டிப்பாக என் அப்பாவும் என் சித்தப்பாவும் எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியுமே சொல்கிறாங்க. சரிப்பா, எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்போது நான் தான் சரவணனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன், அதை தானே குத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாமா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல மாமா, இதை வச்சு எதுவும் பிரச்சனை வேண்டாமேன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லவும், போதுமா போதும், நான் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தது எல்லாமே போதும். மயில் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, சரவணனோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவா, சரவணனை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவள் பெரிய இடியாக தான் இறக்கி வச்சா. இப்போ கோமதி மேலே எம்புட்டோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என் நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சி போட்டா. இப்படி யாருமே எனக்கு உண்மையாக இல்லை. ஏன் செந்தில் கூட தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். எனக்கு தெரியாமையே அவங்க பொண்டாட்டி லோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க 2 பேருமே தனியாக போயிட்டாங்க. பழனி கூடவே இருந்தான். அந்த மயிலோட அப்பா குடும்பத்தினால, அதாவது மயில் குடும்பத்தினால பழனியுமே இங்கேருந்து போயிட்டான். இப்படி எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்கு அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே அனாதையாக தான் வாழ்ந்தேன். இப்போவும் அப்படியே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோவமாக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, அம்மா அழுகாதம்மா, நீ எந்த தப்புமே பண்ணலம்மா, நீ எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க? அப்பாவுக்கு கோவமெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அது எல்லாமே சரியாயிடுமா, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே நம்ம கதிர் அதாவது ராஜியோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறாங்க. ராஜி மேடமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் போலீஸ்க்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கல்ல, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் போலீஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ நடந்த பிரச்சனையெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு, அதாவது இந்த பிரச்சனையை நினைக்கிறதா இல்லை நம்ம போலீஸ் ஆகிட்டோமே அதை நினச்சி சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கு யோசனை வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்தே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா இருந்துட்டு, ராஜி யார் ராஜி ஃபோனில் அப்படின்னு சொல்லவும், அக்கா அது வந்துக்கா, நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன ராஜி, என்னன்னு சொல்லு ராஜி. இல்லைக்கா, வீட்டில் எம்பிட்டோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஒரு நியூஸ் எனக்கு வரணுமா என்ன? எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கிற டைமில் எனக்கு இந்த நியூஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ராஜி, என்னன்னு சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம மீனா நம்ம ராஜி மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, ராஜி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும், கதிர் நான் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்தே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இங்கே நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கதிர் கோமதின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா ராஜி, நீ இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. நீ வீட்டில் நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளும் இருப்போம். சரியா, உனக்கு போலீஸ் வேலை கிடச்சிருக்கு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருமா, நீ நினச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, அம்மா ராஜி, அத்தை சொன்னது கரெக்டு தான், பிரச்சனை எல்லார் வீட்லேயும் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் மட்டும் மிக பெரிய பெரிய பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே சரியாயிடும் நம்ம நம்புவோம் ராஜி. சரி, நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க. இப்போ மீனா, ராஜி, அதுக்கப்புறம் கதிர், கோமதி இவங்க எல்லாருமே இப்போது கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வீட்டில் எம்புட்டோ பிரச்சனை வருது, என் அண்ணனுங்க குடும்பம்
30 வருஷமா பேசாமயே இருந்தாங்க. எல்லா பகையும் மறந்து இன்னைக்கு தான் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷத்துல இருந்தேன். அந்த சந்தோஷத்த எனக்கு நீ ஒரு நிமிஷம் கூட குடுக்கவே இல்ல. அதுக்கு அண்ணனுங்க வீட்டுக்கு வராமயே இருந்திருக்கலாம். புதுசா ஒரு பிரச்சனைய தான் நீ எனக்கு இழுத்து விட்டுருக்க. அவங்க வேற கோவிச்சுக்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க மனச மாத்தி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்க நம்ம ராஜி இருந்துட்டு, கடவுளே நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன். அது உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு துணையா வந்து எல்லாமே நல்லதாவே நடத்தி குடுக்கணும். நான் போலீஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா வீட்ல இன்னைக்கு இம்புட்டு பெரிய கலவரம் நடந்துருச்சு. அது எல்லாமே மன்னிச்சு, அதாவது அதெல்லாம் மறந்துட்டு என்ன அப்பா மன்னிச்சு ஏத்துக்கணும். நான் போலீஸ் ஆனதுனால அவருக்கு சந்தோஷப்படணும். அப்படி ஒரு நிகழ்வ நீ எனக்கு ஏற்படுத்தி குடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராஜி வேண்டிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு வீட்ல எம்புட்டோ பேர் இருந்தாங்க. ஒ ஒவ்வொரு விஷயமா நடக்க நடக்க வீட்ல உள்ள ஒவ்வொரு ஆட்களா குறைஞ்சுக்கிட்டே வராங்க. குடும்பம் உடைஞ்சு போச்சு சுக்குநூறா. ஆனா குடும்பம் அப்படி உடையவே கூடாது. உடைஞ்ச குடும்பம் எல்லாருமே ஒண்ணு சேரணும். எல்லாருமே முன்ன மாதிரி வீட்ல சந்தோஷமா இருக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன நீங்க எனக்கு ஏற்படுத்தி குடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனா வேண்டிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க கீழ உட்கார்றாங்க. அப்போ அங்க சாமியார் ஒருத்தவங்க வராங்க. கோமதிய பார்த்து கவலைப்படாத தாயி, எல்லாமே உனக்கு இனிமே நல்லதா தான் நடக்கும். இதுவரைக்குமே கடவுள் உனக்கு நிறைய சோதனைய குடுத்துருப்பாரு. உன்னால எல்லாமே தாங்க முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு உனக்கு சோதனை தான் குடுக்குறாரே தவிர, உன்ன கைவிடல தாயி. கண்டிப்பா எல்லாமே கைக்கூடி வரும். பிரிஞ்சு போன சொந்தம் ஒன்று கூடும். நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரும். எதுக்குமே நீ கலங்கி நிற்காத. அந்த ஆத்தா உன் கூடவே இருக்கா. நல்லா துணையா இருக்கா. நீ கவலையே பட வேண்டாம். நீ சந்தோஷமா நிம்மதியாக இருக்கலாம். நீ வீடு போய் சேர்றதுக்குள்ள பாதி பிரச்சனை உனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது சுவாமி. ஆனால் நடக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பெரிய பிரச்சனையை தான் பெரிய பெரிய சோதனையை தான் அந்த கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரணும். உடஞ்ச குடும்பம் ஒன்று சேரணும். அதுக்கு அந்த கடவுள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுவாமியாருமே கண்டிப்பாக தாயி எல்லாமே உனக்கு இனிமேல் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை மனசுக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கு அத்தை. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா, எனக்குமே அதே தான். சரவணனோட வாழ்க்கையை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதிர்க்கும் ராஜிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அது மட்டுமா என் அண்ணனுங்க இத்தனை வருஷமாக பகையில் இருந்தாங்க. இப்போ நான் ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் தெரிஞ்சு என் முத்து அண்ணனுமே ரொம்பவே கோவத்தில் அங்கேருந்து போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரவே சேராது போல். அது மட்டுமா இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை நம்ம வீட்டுக்கு அரசி விஷயம் அது இதுன்னு நிறைய பிரச்சனையை அந்த கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் கொடுத்தா தாங்கிறதுக்கு மனசில் தெம்பும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு அதான் அந்த சுவாமியார் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அத்தை, நீ கவலைப்படாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம பாண்டியனை வீட்டில் உட்காண்ட்ருக்காங்க. பாண்டியனை பார்த்ததுமே நம்ம கோமதி பாண்டியனோட காலில் விழுந்து, "ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மறைக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழியாக பாண்டியனை நம்ம கோமதி வந்து சமாதானம் செஞ்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி ரூம்குள்ளே போயிட்டு உட்காண்ட்ருக்காங்க. கதிர் போகிறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட, "என் கதிர், நான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் என் அப்பா கிட்ட சொல்லணும். இதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் போய் சொன்னேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களா கதிர்?" அப்படின்னு சொல்லிட்டு, "வேண்டாம் ராஜி, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எதுக்காக நம்ம பிரச்சனையை வம்பு, அதாவது வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? வேண்டாம் ராஜி, வேண்டவே வேண்டாம். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சாங்களா அவங்களா வரட்டும். நீயா போயிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு வராத ராஜி. அதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாது. அதை என்னால் தாங்கிக்கவும் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜிக்கு மனசே கேட்கல. இல்லை இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ஆனால் கதிர் சொன்ன விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. சரி சரி நம்ம இது வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து ஜீப்பில் இறங்கி அப்பாவோட வீட்டுக்கு போய் முன்னாடி நிற்கணும். எனக்கு போலீஸ் ஆஃபீஸருங்க எல்லாருமே, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே நமக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்போ தான் நம்ம அந்த வீட்டுக்கு போகணும். அப்பா கிட்ட எப்படியாவது பேசி அப்பாவோட மனசை கரைய வச்சிடணும். அத்தையையும் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் கதிர், தூக்கமே வரல, 2 குடும்பமும் ஒன்று சேர போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது ஒரு நிமிஷம் கூட நிலைக்கவே இல்லை பார்த்தியா, ஏன் கடவுள் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, கண்டத்தை போனதெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காத, உனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு, எல்லாமே சந்தோஷமாக மாறும், கண்டிப்பாக மாறும், நம்ம வீட்டோட நிலமையும் மாறும், காலப்போக்கில் எல்லாமே சரியாகும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கதிர், ஆனால் நான் போலீஸ் ஆகிருக்க விஷயத்த நான் என் வாயால் அப்பாவுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ராஜி, வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்குது, இருந்த பிரச்சனையவே ஊதி ஊதி பெருசு பண்ண மாதிரி இங்கே விருந்துக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை வெடிச்சிருச்சு. எதுக்காக நீ தேவையில்லாமல் உங்கள் அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்கிறேன்னு போய் நீயும் தேவையில்லாமல் இன்னும் மனசை கஷ்டப்படுறதுக்கு தான் வேணும், தேவையில்லாத விஷயத்த பண்ணாத ராஜி, சொல்கிறத கேளு, எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கதிர், நீ படு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு சைடு கோமதிக்கு தூக்கமே வரல. அண்ணனுங்க வந்து வயிறார சாப்பிட கூட இல்லையே, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ கடவுளே, ஏன்னா இப்படியெல்லாம் நீ என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்லேயே இருக்காங்க. தூக்கமே வரல அவங்களுக்கு, காலையில் வரைக்குமே தூக்கம் வரல. ஒரு 1 ஹவர், ஒரு 5 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாமே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மறுநாள், அதாவது 1 week ஆகுது, அப்படியே ஒரு நாள் போகுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ராஜியை வந்து வர சொல்கிறாங்க. இப்போ ராஜியும் கதிரும் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இப்போது நீங்கள் வேலையில் இன்றைக்கிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம், இந்தாங்க உங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம கதிருக்கும் ராஜிக்கும் ரொம்பவே சந்தோஷம். ராஜி இருந்துட்டு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை மேலெல்லாம் வச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த என்னுடைய கனவு எல்லாமே நிறைவேறிச்சு, இந்த வேலைக்கு வரணும் அப்படின்றதுனால நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிருக்கேன், நான் எவ்வளோ தடைகளை மீறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லுவோம். கதிருமே, சரி ராஜி நீ சந்தோஷமாக இரு, எப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு, இதை பார்க்குறதுக்காக நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருமே 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, கதிர் நம்ம என் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா ப்ளீஸ், கடைசியாக ஒரே டைம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிர் இருந்துட்டு, ராஜி வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டியா நீ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஏதோ சண்டையோ சச்சிருவோ, நீ ஆசைப்பட்டதுனால இப்போ ஒரே டைம் தான், இந்த ஒரு டைம் மட்டும்தான் நீ அவமானப்படணும், திரும்பவும் அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ அவமானப்படுறதை என்னால் பார்க்கவும் முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையவும் கூடாது, சரியா? ஓகே கதிர், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே நம்ம ராஜி போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கவும் நம்ம பாண்டியன் கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம ராஜி நேராக அங்கே, அதாவது நம்ம முத்துவேலோட வீட்டுக்கு போகவும் உடனே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. மேடம் நீங்கள் உடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், இன்ஸ்பெக்டர் சார், அதாவது இன்னொரு இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணியிருந்தா வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மேடம், நீங்கள் புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதான் சார் வந்து உங்களை நேர்லேயே போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஒரே ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம அந்த கான்ஸ்டபிள்ஸுங்க வந்து நம்ம ராஜி பின்னாடியே போகிறாங்க. ராஜிக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம முத்துவேல் அப்போ தான் வெளியே வரவும் பார்க்குறாங்க. இங்கே ராஜி போலீஸ் ட்ரெஸ்ஸோடு நிற்கவும் அதை பார்த்த இங்கே முத்துவேல் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சக்திவேலுக்கு அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் உருட்டி பார்க்குறாங்க. என்ன இது ராஜியே இல்லை வேறு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜி போய் முன்னாடி நிற்கிறாங்க. அப்பா, நான் என்னுடைய கனவு எல்லாமே நடந்துருச்சுப்பா, உங்கள் பொண்ணு ராஜி போலீஸாக வந்து நிற்கிறேன்ப்பா, இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்லவும் இதை கேட்ட முத்துவேல் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிறது கிடையாது. இப்போ என்னப்பா அது அப்படின்னு சொல்லவும், அப்பா உங்கள் பொண்ணுப்பா, உங்களை நான் பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன்ப்பா, நான் போலீஸ் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, ஏன் நீங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் சந்தோஷம் படுங்கப்பா, என்னை கையை என் தலைமலை வச்சு கொஞ்சம் தடவி விடுங்கப்பா, போலீஸ் ஆகிட்டியாடா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, உன்னுடைய கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடச்சிருச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசி இங்கே நம்ம முத்துவேலாம் அப்படியே கண் கலங்க வச்சிடுறாங்க, ஆனந்த கண்ணீர் விட வச்சிடுறாங்க. உடனே இங்கே சக்திவேல் குறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அண்ணன் கண் கலங்குறாரு, ஒருவேளை பிள்ளையோட
சேர்ந்துருவாரோ, அந்த பரதேசி குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுக்கு படபடங்குது. உடனே முத்துவேல் வந்து ராஜியை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாமே நடக்கணும், எல்லாமே வெற்றியாக தான் போய் முடியணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வாழ்த்தவும் செய்கிறாங்க. ராஜுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்பா இது போதும்ப்பா, எனக்கு இது ஒன்று போதும், எனக்கு இப்போதான்ப்பா மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. போலீஸ் வேலை கிடைச்சப்போ கூட அந்த அளவுக்கு என் மனசு நிறைவு ஆகலை. ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்போது ரொம்ப ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. எனக்கு இது போதும்ப்பா, இது ஒரு வார்த்தை போதும்ப்பா, நீங்கள் என்ன அணைச்சிக்கிறீங்க, உங்களோட இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம ராஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவேலுக்கிட்ட சக்திவேல் இருந்துட்டு, என்னென்ன இது, நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நமக்கு எம்புட்டு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி எந்த நேரத்தில் எதையே பேசணும்னு உனக்கு தெரியாதா, பகையவே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க முடியும், நடந்தவே நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நம்ம இப்படி பகையோடு இருந்தோம் அப்படின்னா இதனால் நமக்கு என்னடா பயனு, ஆனால் சொந்தத்தோடு இணைஞ்சி எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும்ல, நமக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும், சந்தோஷத்தை விட்டுட்டு ஏன் நம்ம கஷ்டத்தை தேடி தேடி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்லவும் இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அண்ணன் இப்படி சாஞ்சிட்டாரு, அம்புட்டு தான் மொத்த சொத்துமே இந்த ராஜிக்கு தான், வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சுரண்டிட்டு போக போகிறாங்க. இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுவே நடந்து போச்சே, எப்படி இவங்க 2 பேரையும் வெட்டி விடுறது, பிள்ளையோட பாசம் கண்ணை மறைக்குதே அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியில் வந்து பயங்கர கடுப்பாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ராஜி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியாவது அத்தையுமே அப்பா கிட்ட பேச வச்சிடணும், 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கோமதியும் முத்துவேலும் அந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.